வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு சுரக்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணது, ஒரு 5 பச்சை மிளகா, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணதுங்க, கருவேப்பிலை கொஞ்சம், 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். சுரக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ போல் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ குக்கர் வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு அதோடையே வந்து 1 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெயும் அந்த நெய்யும் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், இது 3மே நல்லா பொரியணுங்க. தனித்தனியாக போட்டுக்கலாம். சோம்பு போட்டாச்சு, அதே மாதிரி ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, மூணுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உள்ள. நான் வந்து ஒரு 20 நிமிஷமாக ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியும் ஊற வச்சுருக்கிறேங்க தனியாக. இப்போது நான் வந்து கருவேப்பிலையும் பூண்டு இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து இது நல்லா வதங்கினதும் இப்போ எடுத்துருக்க வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினோன்னா தக்காளியும் 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகாவும் சாம்பார் பொடி மட்டும்தான், வேறு எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதும் இதோட சாம்பார் பொடி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து செய்யும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா வதக்கிட்டு, இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சுரக்காயை போட்டுக்கிறேங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் சுரக்காய் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ சுரக்காயும் உள்ளே சேர்த்தாச்சு. சுரக்காயும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கினதும் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அரிசியும் பருப்பும், நான் 1/2 டம்ளர் பாசி பருப்பும் 1 டம்ளர் அரிசின்னு எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே 20 நிமிஷமாக ஊறிட்டு இருக்குங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சுரக்காய் இந்த அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் மசாலாவோட. இப்போது அரிசியும் அந்த பருப்பும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா வடித்தாச்சு. வடிச்சிட்டு அப்படியே அது கூடயே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் எடுத்து அளந்து போட்டிருக்கேன். அதே டம்ளரில் 4 டம்ளராக வைக்கிறேன். 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி, மொத்தமாக 3 தான் வருது. நான் 4 டம்ளராக வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். 4 டம்ளர் வச்சேன்னா கொஞ்சம் குழஞ்சி வரும்போது நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு, இது நல்லா ஒரு கொதி வரும்போது குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. சாதாரணமாக இது கூட ஒரு பிஞ்ச் வெல்லமும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர டைமில் பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் இப்போ நெய் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு இப்போ குக்கர் விசில் போட்டு வச்சாச்சு. ஒரு 3 விசில் விட்டுட்டு எடுத்தாச்சுங்க. 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ பொறுப்புன்னு நம்மளுக்கு தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. அருமையான நம்மளுக்கு சுரக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாக கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான இந்த மேலேயே வந்து மல்லித்தழை போட்டுட்டு கொஞ்சமாக நெய் அதில் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் நம்ம இஷ்டம் தாங்க, 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் நெய் அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும், நான் வந்து குடலும் வப்படம் வறுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.